அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரெய்கி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்று புத்தரின் ஒரு முக்கியமான மெடிடேஷனை பார்க்க இருக்கிறோம். அந்த மெடிடேஷனுடைய பேர் உள் வெற்றிடத்தை காணுதல், சுத்தமான ஆகாயத்துக்குள் நுழைதல் அப்படின்னு பேர். ஃபில்லிங் த ஸ்பேஸ் வித்தின் என்டர் த கிளியர் ஸ்கை அப்படின்றது இந்த மெடிடேஷனுக்கு பேர். இது மிக மிக அற்புதமான மெடிடேஷன். இதை நிறைய பேர் அந்த காலத்திலிருந்து செஞ்சுட்டு வராங்க. உங்களுடைய மிக ஆழமான மையம் வெறும் வெற்றிடம்தான் அப்படின்றத உணர்த்துறது தான் இந்த மெடிடேஷனு. உங்களுடைய எல்லா செயல்களும் வெளியே உள்ள வட்டத்தில் தான் நிகழ்கிறது. உங்கள் உள் மையம் வெறும் பூஜ்ஜியத்திற்கு சமம்தான். உள்ள ஆழ்மனம் பூஜ்ஜியத்துக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோடை காலத்தில் நீங்கள் ஆகாயத்தை பார்த்தால் அது மிகவும் சுத்தமாக எல்லையற்று பறந்து விரிந்திருப்பதை காண முடியும். அந்த சுத்தமான தன்மையில் நீங்கள் நுழைய வேண்டும். நிர்மலமான மேகங்களற்ற முடிவில்லாத அந்த ஒன்றும் இல்லாத கோடைகால ஆகாயத்தின் மேல் தியானம் செய்ய வேண்டும். அப்படியே மெல்ல மெல்ல அதனுள் செல்லவும், அதோடு இரண்டர கலக்கவும். அதனுடைய சுத்த தன்மையை உங்களை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்யட்டும். அதுவரையில் அதிலேயே இருங்கள். இதை இப்படியே தரையில் மல்லாந்து படுத்துக்கொண்டு, அதை ஒரு தனி இடத்துல பீச்சில் அல்லது மொட்டை மாடியில் அல்லது ரூமில் ஆகாயத்தை பார்க்க முடியாதுன்றதுனால வெட்டவெளி, மொட்டை மாடி அல்லது பீச்சு, ஏதோ ஒரு தனி இடம். இந்த பூமியை முற்றிலும் மறந்துவிட்டு மேலே உள்ள வெற்று ஆகாயத்தை வெறித்து பார்க்க வேண்டும். அப்போது ஆகாயம் மேகங்கள் எதுவும் இல்லாமல் சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த சுத்த தன்மையை உணர வேண்டும். நீங்களும் அந்த சுத்தமான ஆகாயமாக இருப்பதாக உணருங்கள். உங்களுக்குள் அதற்கு எந்த இடைவெளியும் இருக்கக்கூடாது. இது பேர் பாவஸ்பந்தனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோகிகள் பயிற்சிகள்லாம் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு கருப்பொருளை வைத்துக்கொண்டு அந்த கருப்பொருளாகவே நம்ம மாறுறது. இது பழங்காலத்தினுடைய முறைகள் தான். இது ஒரு அற்புதமான பயிற்சி. இது புத்தரனுடைய பயிற்சி முறை. இது நிறைய பேர் இதை கடைபிடிச்சிட்டு வராங்க. இந்த பயிற்சியை பழங்காலமாக பலர் செய்து தான் வந்திருக்கிறார்கள். இது முக்கியமாக இப்போதுள்ள நவீன மக்களுக்கு சிறந்த பயனையும் பலனையும் கொடுக்கக்கூடியது. ஏனென்றால் இந்த பூமியில் உள்ள எதன் மேலும் நீங்கள் தியானம் செய்யவில்லை. இதுவரை இந்த பூமியோடு ஏதோ ஒரு வகையில் பற்றுள்ள நீங்கள் இப்போது ஒன்றுமே இல்லாத வெற்று ஆகாயத்தில் கவனம் வைத்து தியானம் செய்ய போகிறீர்கள். இந்த பூமியும் அதில் உள்ள பொருள்களும் அது இயற்கையாகவே அல்லது செயற்கையாக இருந்தாலும் எல்லையை காட்டுகிறது. ஆனால் மேலே உள்ள ஆகாயம் எல்லை இல்லாதது. இந்த வித்தியாசத்தை தெளிவாக புரிந்து கொள்வது மிக கடினம். அந்த எல்லையற்ற சுத்த வெற்று ஆகாயத்தோடு நீங்கள் தியானத்தின் மூலமாக கலக்கும் பொழுது நீங்களும் அதை எல்லையற்ற தன்மையை அடைகிறீர்கள். இந்த பயிற்சியை செய்யும் பொழுது முக்கியமாக 3 விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்களை மூடி மூடி திறக்காமல் ஒரே பார்வையாக ஆகாயத்தை வெறித்து பார்க்க வேண்டும். அப்போது கண்கள் வலித்தாலும் அதிலிருந்து நீர் வடிந்தாலும் கவலைப்பட வேண்டாம், தொடர்ந்து பார்க்கவும். இந்த கண்ணீர் உங்கள் கண்களை சுத்தம் செய்து புத்துணர்ச்சியோடு குழந்தையின் கண்களைப் போல கள்ளம் கபடமற்ற தன்மையை இதில் உண்டு பண்ணும். உங்களது எண்ணம் மூட்டைகளாக கரைந்து கண்ணீரில் வழியாக வெளியே வந்துவிடும். அடுத்து நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஆகாயத்தை பற்றி நீங்கள் சேர்த்து வைத்த கற்பனை அப்போது மூழ்கி விடாதீர்கள். அப்படி செய்தால் நீங்கள் இப்போது வெறித்து பார்த்ததில் எந்த பிரயோஜனமும் இருக்காது. எனவே ஆகாயத்தை பற்றி எதுவும் எண்ணாமல் முழு உணர்வோடு அதனுள் கலந்துவிட முயற்சி செய்யுங்கள். நீங்களும் அதுவாக இருப்பதாக உணருங்கள். நீங்கள் அதற்குள் செல்லும் பொழுது அதுவும் உங்களுக்குள் செல்வதாக உணருங்கள். நீங்கள் அதற்குள் முழுமையாக சென்றால் அதுவும் உடனே உங்களுக்குள் மெல்ல ஊடுருவ ஆரம்பித்துவிடும். நீங்கள் ஆகாயத்தை வெறித்து பார்க்கும் பொழுது மெல்ல மெல்ல அதன் வெகு தூரத்தை அடைவதாக உணருங்கள். அதனுடைய எல்லையை தொடுவதாக உணருங்கள். மிக ஆழமான அதனுள் செல்லுங்கள். பயப்பட வேண்டாம். இந்த பயிற்சி சுமார் 30 நிமிடங்கள் செய்ய வேண்டும். இதற்கு குறைவாக செய்தால் பலன் முழுமையாக இருக்காது. அப்படி செய்யும் பொழுது ஒரு கட்டத்தில் நீங்களும் ஆகாயமும் ஒன்றாக இருப்பதை உணர்வீர்கள். அப்போது உங்களது கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உங்கள் உள்ளே நுழைந்த ஆகாயத்தை உங்கள் மனக்கண்ணால் பார்க்கவும். இப்போது உங்கள் மனதில் அது நிரப்பப்பட்டிருக்கும். அப்போது அதன் சுத்தத்தன்மையை உணருங்கள். அது உங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நிரம்பி இருப்பதாக உணருங்கள். இதை பற்றி எதுவும் எண்ண வேண்டாம். இது மிக முக்கியமான விஷயம். இந்த உணர்வு நீங்கள் ஆகாயத்தை வெறுமனே பார்க்கும் பொழுது மெல்ல மெல்ல உங்களிடம் ஏற்படும்.
அதை முழுமைப்படுத்துங்கள். இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய உணர்வு மெல்ல மெல்ல உங்களை ஆக்கிரமிக்க, உங்கள் மனம் மெல்ல மெல்ல உங்களை விட்டு அகலும். ஒரு நிலையில் அது மறைந்தே போய்விடும். அப்போது உங்களுடைய எண்ணங்கள் மறைந்து நீங்களே அந்த ஆகாயமாக இருப்பதை உணர்வீர்கள். ஆரம்பத்தில் இந்த உணர்வு விட்டுவிட்டுத்தான் ஏற்படும். அதற்காக கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் உங்கள் உணர்வில் உங்கள் மனம் குறுகி விடுகிறது. தொடர்ந்து செய்யும் பொழுது உங்கள் மனம் மெல்ல மெல்ல கரைந்து அகன்று விடுகிறது. அப்பொழுது மெல்ல மெல்ல உங்கள் எண்ணங்கள் குறைந்து ஒரு கட்டத்தில் முழுமையாக மறைந்துவிடும். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சகல தியானத்திற்கும் உங்கள் எண்ணங்கள் தான் தடுப்புச்சுவர். உங்களை மேலே செல்லாமல் தடுக்கும் முட்டுக்கட்டை, அரண், இவைகள் எல்லாமே நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்கள் தான் வெளியே இருக்கிறது. உங்கள் உள்ளே இருப்பதை உங்கள் உள்ளேயே தனிப்படுத்தி இருக்கிறது. இரண்டும் கலப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் செய்வது இந்த எண்ணங்கள் தான். இந்த இரண்டுக்கும் எல்லையை உண்டு பண்ணுவது வேலி போல இருப்பது இவைகள்தான். அடுத்து கோடை ஆகாயம் சுத்தமாக இல்லை என்றால், அல்லது வேறு பருவத்தில் உள்ள பயிற்சியை செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கண்களை மூடியவாறு மிகவும் ஓய்வாக படுத்துக்கொண்டு உங்கள் உள்மன ஆகாயத்தை பார்க்கவும். அப்பொழுது எதுவும் எண்ணங்கள் குறுக்கிடாமல் அதை ஒரு மேகம் போல வெறுமனே பார்க்கவும். உங்கள் கவனம் அனைத்தும் அந்த மேகங்களுக்கு பின்னால் உள்ள வெற்று ஆகாயத்திலே இருக்கட்டும். சாதாரணமாக நாம் எண்ணத்தோடு தான் மிகவும் சம்பந்தப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவைகளை தவிர்ப்பது ஆரம்பத்தில் கஷ்டம்தான். முதலில் எண்ணங்களிடையே வெளியில் கவனத்தை செலுத்துங்கள். அந்த இடைவெளி ஆரம்பத்தில் மிக குறைவாகவே இருக்கும். பிறகு அதை கவனிக்க இந்த இடைவெளி அதிகரிப்பை உணர்வீர்கள். இந்த இடைவெளியில் அந்த வெற்று ஆகாயம் நிரப்பப்படுவதை உணர்வீர்கள். உதாரணமாக, நாம் இந்த அறையில் உட்கார்ந்திருக்கிறோம். இந்த அறையை நாம் 2 வழிகளில் பார்க்கலாம். ஒன்று, உங்கள் வெளித்தோற்றத்தில் கவனம் வைத்து உங்கள் உள்ளாகாயத்தையோ அல்லது உங்களை சுற்றியுள்ள இந்த அறையையோ அலட்சியப்படுத்தலாம். அடுத்து உங்களை அலட்சியப்படுத்திவிட்டு இந்த அறையை நோக்கலாம். இதை போல நீங்கள் இந்த வெளித்தன்மையை அலட்சியப்படுத்திவிட்டு உங்கள் உள் ஆகாயத்தை கவனிக்கவும். அப்போது வந்து போகும் எண்ணங்களையும் அலட்சியம் செய்யுங்கள். அவைகளை எப்போதும் அங்கேதான் இருக்கும். அவைகளை அவ்வளவு சுலபத்தில் அகற்ற முடியாது. ஆனால் அலட்சியப்படுத்தலாம், கவனம் செலுத்தாமல் இருக்கலாம். அப்படி செய்யும் பொழுது ஒரு கட்டத்தில் இவைகள் தானாகவே மறைந்து போகும். இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சாலையில் பல பஸ்கள், லாரிகள் இரைச்சலிட்டு கொண்டு ஓடுகின்றன. அவைகளின் மேல் கவனம் வைக்காமல் அந்த சாலையின் மேல் மாத்திரம் கவனத்தை வைக்குங்கள். ஆனால் அந்த பஸ், லாரிகளை வெறுமனே பார்க்கலாம், தவறில்லை. இந்த லாவகம் தெரிந்துவிட்டால் நீங்கள் உங்கள் உள் ஆகாயத்தை முழுமையாக முழு மனதாட இதை உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் இந்த தியானத்தை சொல்கிறாரு. இந்த தியான முறை மிக பழமையான முறை. உள் வெற்றிடத்தை காணுதல் அப்படின்றது, எதுவுமே இல்லாமல் சும்மா இருக்கிறது அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தமே. சுத்தமான ஆகாயத்துக்குள் நுழைகிறது. எல்லா மெடிடேஷனோட இது மிக மிக எளிமையான மெடிடேஷன் தான். ஆனால் இந்த மெடிடேஷனை 1/2 மணி நேரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் தன்னுடைய சிஷியர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அற்புதமான மெடிடேஷன். ஃபில்லிங் த ஸ்பேஸ் வித்தின், என்டர் த கிளியர் ஸ்கை அப்படின்றது தான் இதனுடைய தியான முறை. மிக அற்புதமான தியான முறை. இந்த தியான முறையை பயிற்சி செய்யும் பொழுது முழுமையாக நாம் ஒரு சில விஷயங்களை உணர முடியும். வெட்டவெளியை உணர முடியும். ஒரு யோகி சொல்கிறார், வெட்டவெளி தன்னை உணர்ந்தவருக்கு பட்டயம் ஏதுக்கடி அப்படின்னு சொல்கிறார். அதாவது வெட்டவெளியினுடைய அம்சங்களை, அதனுடைய உண்மைத்தன்மை தெரிஞ்சுக்கிட்டால் அந்த நபர் பேரே சொல்ல தேவையில்ல. உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னால் வெட்டவெளி அப்படின்னோம்னா வெட்டவெளியினுடைய உண்மைத்தன்மைக்குள்ளே போகிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த புத்தரின் உள் வெற்றிடத்தை காணக்கூடிய தியானத்தை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்து வெற்றியடைய வேண்டுமாய் கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.